அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குடுவையை வைத்து வியாபார வசியம் செய்கிறது எப்படி அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறை பார்த்திங்கன்னா இது ஒரு தாந்திரிக முறை தான். இந்த முறை நம்ம செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வியாபாரம் சரியாக நடக்கலை, அந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையான பிரச்சனையுமே இதன் மூலியமாக தீர்ந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கடை நல்லா ஓடிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா தொழில் முடக்கமாக இருக்கும், வியாபாரம் சரியாக நடக்காது. பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் வர்றவங்க நம்ம கடைக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருந்த கூட்டமும் வராத போயிடும். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடை ஒரு சின்னதாக வச்சுருப்பாங்க, ஒரு ரோட்டு ஓரமாக வச்சுருப்பாங்க, எங்கேயாவது இருக்கும். அப்போது பார்த்திங்கன்னா கடை நல்லா ஓடும். சரி, இந்த கடையை நம்ம விரிவுபடுத்துவோம், நல்லா பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பெருசாக்குனாங்கன்னா, ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வியாபாரம் சரியாக நடக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தொழில் செய்கிறோமோ அதே தொழிலை பார்த்திங்கன்னா போட்டிக்காக இன்னொருத்தவங்களும் செய்வாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா இந்த கடை இல்லை அந்த கடை இல்லைன்னு நம்ம ரொம்ப அனலைஸ்லாம் பண்ணி ஒரு கடையை திறப்போம். அந்த மாதிரி கடை திறந்தாலும் அந்த கடையும் பார்த்திங்கன்னா சரியாக ஓடாது. வியாபாரத்தை பெருசுப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், விரிவுபடுத்துறதுக்கு கடையை கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படி இப்படி நம்ம கடன் வாங்கியிருந்தோன்னா கடன் மேலும் நம்மளை கடன்காரன் ஆக்கிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரத்தில் இருக்கிற சிறிய சிறிய நுணுக்கங்கள் அதெல்லாம் கேட்டு அது பிரகாரம் கடை திறந்தவங்க கடைலாம் நல்லா ஓடும், ஆனால் நம்ம கடை ஓடாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். கடையினால் பார்த்திங்கன்னா லாபமே இருக்காது, மன உளைச்சல் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாந்திரிய முறையை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். இது தன ஆகர்ஷணத்துலேயும் சர்வ ஜனத்தை வசியம் பண்ணியும் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்க முடக்கங்கள்லாம் போயிட்டு வருமானம் உங்களுக்கு பெருகும். இது போல் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்றம் தான். இதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 5 சிறிய மண் குடுவை. இந்த குழந்தைங்களாம் விளையாடுவாங்க பார்த்திங்கன்னா, சொப்பு சாமான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன அளவிலான ஒரு 5 மண் குடுவை. அதுக்கு பார்த்திங்கன்னா மூடிலாம் தேவை கிடையாது. நீங்கள் அதுக்கு கட்டுறதுக்கு மஞ்சள் நிற துணி, கயிறு நீங்கள் கட்டுறதுக்கு எந்த நிறம் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். மஞ்சள், பச்சை, இல்லை பஞ்சவர்ண நூல், எந்த நூல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். அதுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு சில பொருட்கள் வேணும். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கருப்பு நிற பயிறு, இந்த உளுத்தம் பயிறு சொல்லுவீங்களா, அதில் கருப்பு நிறத்தில் இருக்கணும்ல அது. 2வது கருப்பு எள்ளு. 3வது பார்த்திங்கன்னா கோதுமை. 4வது வெண்கடுகு. 5வது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த குடுவை நூலை ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டு ஏலக்காவும், ஒரு துண்டு கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒவ்வொரு துண்டு வச்சாலே போகிறோம். மஞ்சள் நிற துணி இருக்குங்களா அதில் கட்டிடுங்க. இது செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா வளர்பிறை அன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. அதில் பார்த்திங்கன்னா சூரிய உரையில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பூச நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி செய்யலாம். இல்லை உங்களுடைய நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த நாளில் செய்யலாம். என்றைக்கு செய்யலாம் அப்படின்றத நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு இதெல்லாம் அதில் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 நாள் தொடர்ச்சியாக நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த குடுவையை பார்த்த மாதிரியே சொல்லணும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இதுக்கு திசையெல்லாம் கிடையாது, எந்த திசையில் உட்காந்து சொல்லலாம். கழுத்தில் அணிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாலை தான் வேணும்னு கிடையாது. நீங்கள் ருத்ராட்ச மாலை இருந்தால் கூட அணிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஆடை கட்டுப்பாடும் கிடையாது, என்ன நிறம் வேணாலும் நீங்கள் ஆடை அணிஞ்சிக்கலாம். இப்போ அதற்கான மந்திரத்தை பார்க்கலாம். க்ளாம் க்ளீம் கம் கணபதே வரவரத மம தன தானிய சம்ருத்ரம் தேகி தேகி சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 36 உரு கொடுங்க, 11 தினம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த இடத்துல இந்த 5 குடுவையும் எடுத்துகிட்டு போய் வைங்க. யாரும் தட்டி விட்றாதபடி அது ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வைங்க. ஆனால் மக்கள் பார்க்குற மாதிரி வைங்க. நீங்கள் எப்படியும் கல்லாப்பட்டி வச்சுருப்பீங்க, அதுக்கு மேலேயே மக்கள் பார்க்குற மாதிரி வைங்க. யாரையும் தொட விடாதீங்க. அதுக்கு தான் அந்த கண்ணாடி பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வைங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் கடைக்கு வந்தீங்கன்னா 3 முறை சொல்லிவிட்டு ஊதுபத்தி மட்டும் அந்த குடுவை காட்டுங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த குடுவையை நீங்கள் மாற்றுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்மறை ஆற்றலை ஃபுல்லாகவே அது ஈர்த்துக்கிட்டு நேர்மறை சக்தி அதை வெளிப்படுத்தும். எதிர்மறை ஆற்றல்கள் குறைஞ்சிட்டாலே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல சக்தி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு வியாபாரம் பெருக ஆரம்பிச்சிடும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த இதெல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஓடுற தண்ணியிலையோ கடல்லையோ மொத்தமாக நீங்கள் தூக்கி போட்டுடலாம். மறுபடியும் புதுசு செய்யும் போதும் இதே முறையில் வச்சு நீங்கள் 11 நாள் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வைங்க. கண்டிப்பாக இது கண்கண்ட முறை. வியாபாரம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கும். கடையில் எப்போவுமே கூட்டம் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தன வரவு வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம தாந்திரிக வேலையெல்லாம் செஞ்சு அது மூலிமா பணம் வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி வரும்போது ஒரு சிறிய தொகையை என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா தானம் தர்மம் செய்கிறதுக்கு ஒதுக்கி வைங்க. அது நீங்கள் எந்த வகையான தானமும் செய்யலாம். அன்னதானமாக செய்யலாம், இல்லைனா கொடை தானம், செருப்பு தானம், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவளிப்பது, இந்த மாதிரி நிறைய விதமான உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரியான ஒரு தியானத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க.
இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா கணபதியுடைய மந்திரம் தான் இது. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே யானை கண்டிப்பாக இருக்கும். பெரிய கோயிலில் யானை இருக்குன்னு வச்சு அந்த யானைக்கு ஏதாவது ஒரு நாளுக்கான செலவு ஏற்றுக்குங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கணபதியோடைய அருள் கிடச்சி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம சகல சௌபாக்கியமும் நமக்கு கிட்டும். இந்த கண்கண்ட முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.